50% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா 50% நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம் காலத்தில், இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் மேலே ஏறி வர முடியும். அதுக்குள்ளே ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் என் மக்களுக்காக நான் நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்காக வந்திருக்காரு. ஒரு கட்சி அந்த கட்சி உங்களுக்கு பிடிக்குது, அந்த கட்சியோட கொள்கையும் அந்த கட்சியில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்கள பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போகிறீங்க. உங்களோட அப்பா அம்மா, உங்களோட தாத்தா பாட்டி அவங்களாம் இந்த கட்சியில் இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா பின்னாடி போறீங்கன்னா நாங்கள் தற்கொலை கிடையாது, நீங்கள் தான் தற்கொலை. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதனையர்களுக்கு வணக்கம். இங்கே விஜயை சந்திக்கிறதுக்காக விஜய் மீது விரும்பிய, அதாவது அவங்களோட விரும்பிகள்னு சொல்லலாம், நலம் விரும்பிகள் அவங்களாம் இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரசிகர்களும் ஒரு சிலர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் எதற்காக வந்திருக்காங்க, என்ன விஷயன்றதை நம்ம கேட்குறோம். வணக்கம்மா, எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வர்ஷினி, மகாபலிபுரத்துலேருந்து தான் நான் வரேன். தளபதி வந்திருக்காருன்னு தெரியும், அதனால் இந்த சைடு தான் போவோம், அதனால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நின்றுட்டுருக்கோம். நிறைய சொல்லியிருக்காரு அறிக்கையில், யாரும் வரக்கூடாது, பார்க்க வேணாம் சொன்னாங்க. அவள்தான் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிட்டு போயிடுவோம், ரொம்பலாம் வெயிட் பண்ண மாட்டோம். அவங்க சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறதா இருக்கும். மற்றபடி நின்று பார்த்துட்டு தான் போவோம், சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. விஜய் பார்த்தீங்கன்னா வெளியே வரல, அந்த 41 குடும்பத்தையும் சந்திக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அந்த குடும்பத்தினர் நேரில் கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க உள்ள. இதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் பெர்மிஷன் கொடுக்கல, அனுமதி கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கே ஓடி வந்துட்டாரு, மக்களை சந்திக்காமல். அந்த இடத்துல அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அப்போவே அவர் ஓடிட்டாருன்னு சொல்லி ரொம்ப அவரை ஒரு அவதூறாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய உயிர் பலி நடந்திருக்கோன்றதுனால தான் அவர் அங்கேருந்து வந்தார். மறுபடியும் போய் சந்திக்காததுக்கு காரணம் கோர்ட்லேருந்து அவருக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கிடைக்கல. இப்போவும் அந்த கரூரில் போயிட்டு சந்திக்கிறதா தான் அவர் இருந்தார். அதையே அவங்க ரொம்ப பெர்மிஷன் கொடுக்காம இது பண்ணுறதுனால தான் இங்கே மகாபலிபுரம் எப்பவுமே இங்கே தான் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அதனால இங்கே அவர் கூட்டிகிட்டு சென்னையில் கூட்டிட்டு பார்த்துட்ருக்காரு. கரூருக்கே பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே கூட்டிகிட்டு பார்த்துருக்காரு. அதனால தான் இவ்வளோ நாள் அவர் போகல. ஒருவேளை கரூரில் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தா அங்கே போயிருப்பாரா? கண்டிப்பாக போயிருப்பார். நிறைய பெர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் நிறைய நெருக்கடி கொடுத்ததுனால சரி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாமே, 30 days கழிச்சு பார்த்தா இன்னும் எதனாச்சும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே கூட்டிட்டு பார்த்துருக்காரு. இந்த இடத்துல ஆனால் நீங்கள் அவர் சந்திக்கணும்னு ஒரு ஆசையாக வந்துருக்கு? சந்திக்கணும்னு இல்லை, பார்த்தா மேபி பை சான்ஸ் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த சைடு போகிறோம், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் விஜயை பார்க்கணும்னு அவ்வளோ ஆர்வம்? பார்க்கணுன்னு ஆர்வம்னா இது வரையும் பார்த்தது இல்லை. தளபதி ரொம்ப பிடிக்கும். இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு மகாபலிபுரத்தில் தான் வராங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க. சரி நானும் வரேன். அது பை சான்ஸ் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சா பார்க்கலாமே, அவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்துருக்கு. என்ன சொல்ல, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்க விஜய்? எப்படி பார்க்குறோன்னா அதே மாதிரி தான் பார்க்குறோம். தளபதி எப்பயுமே எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கரூரில் என்ன நடந்தது, அங்கே என்ன ஆச்சுன்னு. அந்த இதுக்கப்புறம் நிறைய நியூஸ் வந்தது. கரூர் இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய போட்டு கரூர் மக்களே கூட பேசியிருப்பாங்க. ஸோ பாதி மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத மக்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க. பாதி மக்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும், அதுக்கு அவர் காரணம் இல்லைன்றதும் தெரியும். ஸோ நாங்கள் எப்பயுமே தளபதி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பார்க்குறோம். இப்போ விஜய் இப்போ அரசியல் அடுத்த பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இருந்ததை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதுக்காக தான் அவர் எப்பவுமே அவர் அமைதியா தான் இருப்பாரு. இப்போ இன்னும் ரொம்பவே அமைதியா இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய வெடிக்கும்ட்டு நம்புறோம். நான் கண்டிப்பா வருவாரு, நிற்பாரு மக்களுக்காக. உங்களோட முன்னெடுப்புகள் எப்படி இருக்கும்? அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு, உங்களோட முன்னெடுப்புகள் எப்படி இருக்கும்? விஜயோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஏன்னா ஒரு காலத்துல இப்போ நீங்க வாக்களிக்க போறீங்க, எப்படி பாக்குறீங்க? இந்த அரசியல் கட்சியை அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோன்னா, அவர் சொல்லியிருக்காரு என்னென்ன செய்வோம் அப்படின்றதுலாம், அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு. ஸோ தளபதிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணி கூடயே போகிறோம். அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவர் மேலே. கொஞ்சமாக எவ்வளோ அடிபட்டு மேலே போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி அவர் உக்காஞ்சார். அந்த இடத்துல இருந்து அவர் அது எல்லாமே வேணாம், அந்த ஃபேம் வேணாம், பேர் வேணாம், எனக்கு புகழ் வேணாம், இதில் கிடைக்கிற ஊதியம் எனக்கு வேணான்னு தூக்கி போட்டு என் மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னும் போது நம்ம அவருக்காக நின்றுதாகும். கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே அவர் சப்போர்ட்டாக தான் நிற்போம். அவர் மேலே என்ன விமர்சனம் வச்சாலுமே நாங்கள் அவர் கூட தான் நிற்போம். 2026 தேர்தலில் நிச்சயமாக களம் காண்பிக்கலாம் தமிழக வெற்றி கழகம். அந்த மாதிரி 100% எங்களால் சொல்ல முடியாது.
இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. 100% அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை 50% நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஆட்சி அடுத்த 2031 அதில் அப்போ வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். 50% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா 50% நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம் காலத்தில். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் மேலே ஏறி வர முடியும். அதுக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் வந்து இவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் என் மக்களுக்காக நான் நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்காக வந்திருக்காரு. ஒரு கட்சி அந்த கட்சி உங்களுக்கு பிடிக்குது, அந்த கட்சியோட கொள்கையும் அந்த கட்சியில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்கள பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க பின்னாடி போகிறீங்க. உங்களோட அப்பா அம்மா, உங்களோட தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து இந்த கட்சியில் இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா பின்னாடி போகிறீங்கன்னா நாங்கள் தற்குறி கிடையாது, நீங்கள் தான் தற்குறி. நாங்கள் அணில் குஞ்சுகளாகவே இருந்துட்டு போகிறோம். நாங்கள் ஃபேன் பேஸில் நாங்கள் அணில் குஞ்சு, நான் தற்குறியாகவே இருந்துட்டு போகிறேனே. அவர் நல்லது செய்ய வந்திருக்காரு ஒரு மனுஷன். அவர் பத்தி ஏதாச்சும் பேச வந்தாலும் கூட நீங்க எல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இப்படி சொல்லி ஆஃப் பண்றாங்க. உண்மையை சொல்ல வந்தா சின்ன பசங்கன்னு சொல்லி ஆஃப் பண்றது. அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களால முடியல. நீங்களாம் சின்ன பசங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஃபேன்ஸ் தான், இது வந்து ஓட்டா மாறாது. எப்படி ஓட்டா மாறாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் போட போறேன், தளபதிக்கு தான் போடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எங்க ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஃபேமிலியில எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு ஒரு இதுவா இருக்கும். சோ அவ்வளவு ஓட்டு இருக்கு. நீங்களா அதை டிசைட் பண்ணக்கூடாதுல்ல, நாங்க தான் டிசைட் பண்றோம். நீங்க யாரும் அதை டிசைட் பண்ணக்கூடாது. அதுதான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வந்து வீட்டிலே தான் இருந்தாரு, இப்பதான் வெளில வந்திருக்காரு. விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பயுமே அவர் கூட நாங்க நிப்போம்னு சொல்றோம். என்ன நடந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், அவருக்கு தெரியும். பயந்துட்டாருன்னு நான் பயப்பட விட்டு தான் பழக்கம் அவருக்கு. பயப்படலாம் பயந்தெல்லாம் பழக்கமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு கொடுப்பாரு பதிலடி, எல்லாருக்குமே கொடுப்பாரு. யார் யார் வந்தாங்க, யார் யார் என்ன செஞ்சாங்கன்னு எல்லாருமே பின்பங்கள் நிறைய இருக்கு. புரியல, இன்னும் நிறைய உண்மை வெளியே வரல. எந்த உண்மை? சிபிஐ இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. வரட்டும், எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன உண்மை வெளில வரும்னு நினைக்கிறீங்க? வந்ததுக்கு அப்புறம் பேசுறோமே. உங்களுக்கு தெரியல, கரூர்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூர் மக்களே அதை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல என்ன ஆச்சு, யார் மிதிச்சாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணது, செருப்பை தூக்கி விசிறி வச்சது, இதெல்லாமே அவங்களே பேசியிருக்கும் போது இன்னும் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் அதை பத்தி பேசுறோம். சிபிஐ விசாரணை வந்தால் அதை யாருக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா வெளியே வந்தோன்னா அப்ப நாங்க இன்னும் கிளியரா டைரக்டா பேசுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, அரசியல் பற்றி பேசினா தாவேக கட்சியினருக்கு வந்து அரசியல் பற்றி தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கம்முன்னு இருங்க, தற்குறி கூட்டம் தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. எனக்குலாம் அரசியல் பற்றி தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அரசியல் பற்றி கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது தளபதியினால தான். அதுக்கு அவர் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காரு. எதுவுமே தெரியாதவங்களே வந்து அரசியல் பற்றி பேசுகிறாங்கன்னா அது அவரால் மட்டும்தான். இது தற்கொலைன்னு சொல்றது வந்து எங்களால ஏத்துக்கப்படாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் அரசியல் தெரியாதுன்னு அந்த வாயை அடைச்சிடுறாங்க. ஆமா, கத்துக்கிட்டே வரோம். நாங்க அரசியல் கத்துப்போம். உங்களால வந்து ஊழல் இல்லாம ஆட்சி செய்ய முடியுமா? எங்களால அரசியல் கத்துக்க முடியும். கொள்ளையடிக்காம நீங்க ஆட்சி செய்ய முடியுமா? அதுதான் எனக்கு